அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகிர்மா பார்க்கக்கூடியது வந்து முத்திரை, பித்த அஷாக் முத்திரை அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம உடலில் வந்து வாதம், பித்தம், கபம் எல்லாமே வந்து இருக்குது. அது மாதிரி வந்து இப்போ வந்து பித்தத்துக்குரிய முத்திரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, 2 கைகளில் வந்து இப்போது இந்த ஆள்காட்டி விரலில் வந்து கொண்டு வந்து இந்த கட்டை விரலோட அடிப்பகுதியில் வந்து இப்படி கொண்டு வந்து வைக்க போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் மோதிர விரலையும் கட்டை விரலை மட்டும் இந்த நுனியை வந்து இப்படி சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு மற்ற 2 விரலையுமே வந்து நேராக ஆக்கியிருப்போம். இதே மாதிரி இடது கையிலையுமே வந்து பண்ணிடலாம். அதாவது வந்து ஆள்காட்டி விரலை வந்து கட்டை விரலோட அடிப்பகுதியில் வந்து இப்படி வைக்கணும். மோதிர விரலையோடையும் கட்டலோடைய நுனியை வந்து சேர்க்கப்போம். சேர்த்துட்டு அப்படியே திருப்பி நம்ம மணி மேலே வச்சுப்போம். நான் இப்போ சுக்காசனால உட்காந்துருக்கேன். முதுகு தண்டெல்லாம் நேராக ஆக்கிட்டு கண்களை மூடிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இதிலே சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இந்த பித்த அஷாக் முத்திரை வந்து எதுக்காக உபயோகப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட கட்ஸ்ன்னு சொல்லணும்னா நம்மளோட வயிற்று பகுதிக்கும் நம்மளோட கிட்னிக்கும் சரி, அதுக்கப்புறம் சில பேருக்கு இப்போ வந்து அசிடிட்டியாக இருக்கும், இல்லை வந்து ஹார்ட் பர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு உபசனமாக இருக்குது, அந்த ப்ளோட்டிங் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ இப்போ இந்த முத்திரையை வந்து இன்னும் ஒரு முறையை வந்து நம்ம செஞ்சிடலாம். அது எப்படின்னா, 2 கைகளில் வச்சுட்டு ஆள்காட்டி விரலோட நுனியை கொண்டு வந்துட்டு கட்டை விரலோட அடிப்பகுதியில் வச்சுட்டு மோதிர விரலோட நுனியும் கட்டை விரலோட நுனியை வந்து சேர்க்கப்போம். அதே மாதிரி இந்த விரலையும் வந்து வைக்கப்போம். அப்படியே திருப்பி வச்சிடலாம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரையை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.